சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இந்த விருப்ப மனுக்களானது விநியோகிக்கப்படுகிறது. பொது தொகுதியில் போட்டியிடுபவர்கள் 25,000 ரூபாயும், தனித்தொகுதி மற்றும் மகளிர் 15,000 ரூபாய் செலுத்தி இந்த விருப்ப மனுவை அளிக்கலாம் என்றும் திமுக தலைமை கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வகையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த விருப்ப மனு விநியோகத்தை திமுக தொடங்கி இருக்கிறது. அதன் பின்னர் விருப்ப மனு அளித்தவரிடம் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நேரடியாக நேர்காணல் நடத்த இருக்கிறார். 234 தொகுதிகளுக்கும் இந்த நேர்காணல் நடத்துவதற்கான அடுத்த திட்டமும் இருக்கிறது. முதற்கட்டமாக விருப்ப மனு அளிப்பவர்கள் ஆர்வத்தோடு இன்று முதல் விருப்ப மனுவை வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் நாளை மறுதினம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில விருப்ப மனு விநியோகமும் தொடங்கியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.